சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். என் அன்பு பிள்ளையே, இந்த நாள் உனக்கு மங்களத்தை அள்ளித்தரும் நாளாகவே இருக்கும். நீ நினைத்தது அனைத்தையும் நிறைவேறும் நாளாகவே இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை பார்க்கப் போகிறேன். நீயும் முகமலரும் அந்த நல்ல தருணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த காலம் இன்று கனிந்திருக்கிறது. எண்ணம்தான் வாழ்க்கையே கூட. உன் எண்ணங்களை மிக மிக உயர்வாக வைத்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் உயர்வாகவே இருக்கும். நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே வானை நோக்கி இருக்க வேண்டும். தூய்மையான எண்ணங்களாகவே இருக்க வேண்டும். இன்று எது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயமாக நாளை உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். மனதளவில் தைரியமாக இருக்க பழகிக்கொண்டாலே போதும். வெளிச்சம் மிக தெளிவாக கண்களுக்கு தெரியும். மனதளவில் தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கோபுரத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த வழியில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அதை துடைத்து எறிந்து வீர நடை போட்டுக்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன் அருகிலேயே 8 திக்கிலும் இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன். என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ, உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை சிந்தித்து அந்த முடிவை தீர்க்கமாக உடனே எடுத்துவிடு. அந்த முடிவு தவறான முடிவாக இருக்கும் பட்சத்தில் அதை மாற்றி எழுதுவேன் உன் சாயிநாதா. எத்தனை காலத்திற்குத்தான் இப்படி கவலையோடும் வேதனையோடும் உன் வாழ்க்கையை கழிப்பாய்? மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உன் மனதில் தைரியமாக வளர்த்துக்கொள். எது வந்தாலும் பார்த்து விடலாம், எது நடந்தாலும் ஜெயித்து விடலாம் என்ற நம்பிக்கை உன் மனதில் வளர்த்து கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை காணலாம், வென்றே காட்டலாம். திடீரென்று நம்பவே முடியாத நேரத்தில் ஒரு திருப்பம் வரும். அதுவரை சோர்ந்து போகாமல் தைரியமாக இருக்க பழகு. உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் முடித்து காட்ட உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதிற்குள் இருக்கவே வேண்டாம். உன் முகம் மலரத்தான் போகிறது. நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ எதை நினைத்து வருந்தி கொண்டும் ஏங்கிக் கொண்டும் இருந்தாயோ அது எல்லாம் உன் வாழ்வில் நடப்பதற்கான சூழ்நிலை ஆரம்பித்துவிட்டது. உனக்கான நல்ல நேரமெல்லாம் கூடி வந்திருக்கிறது. எது நடந்தாலும் சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல திருப்பங்களை உனக்குள் கொண்டு வருவதுதான் வாழ்க்கை. வசந்த காலம் உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு எப்பொழுது உதவி தேவைப்படுகிறதோ, எப்பொழுது என்னுடைய தயவு உனக்கு தேவைப்படுகிறதோ, ஏதாவது ரூபத்தில் நான் உனக்கு வந்து அந்த உதவியை புரிவேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். கேட்காமலேயே உதவி செய்யும் சாயிநாதர் நீங்கள்தான் அனைத்துமே, நீங்கள்தான் சர்வதம், நீங்கள்தான் சத்தியம் இருக்கும் என்று இருக்கும் என் பிள்ளைக்கு உதவாமல் நான் அமைதியாக இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? நிச்சயமாக மாட்டேன். என்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை, எதை கொடுத்தால் முகம் மலரும், எதை கொடுத்தால் வாழ்வு பிரகாசமாக இருக்கும் என்பதை மட்டுமே நான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலையில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினைகளின் வலிமைகளையெல்லாம் குறைத்து நீ எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் உன் வாழ்வில் நிகழ்த்த வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் ஆசை விருப்பமும் கூட. இனி உன்னுடைய வாழ்க்கை வண்ணமயமாக மாறும். எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும், யார் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றாலும் நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக பக்கபலமாக உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே.
உன் கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் தருணம் இது. இன்பம் வந்துவிட்டதே என்று யாராவது சந்தோஷப்பட்டதுண்டா? துன்பம் வந்துவிட்டால் மட்டும் எனக்கு துன்பம் வந்துவிட்டதே என்று கவலையோடும் வேதனையோடும் போராட்டத்தோடும் மனவேதனையோடும் என்னிடம் வந்து புலம்புகிறாய். அப்படி இருக்காதே. எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வரவேற்று வாழ கற்றுக்கொள். அப்பொழுதுதான் எது வந்தாலும் உன் வாழ்வில் ஏமாற்றம் என்பது இருக்கவே இருக்காது. எதிர்பார்த்து கொண்டே இருந்தால்தான் அது கிடைக்காமல் போனால் ஏமாற்றமாக இருக்கும். எனவே எதை நினைத்தும் எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும், நிலைப்பது நிலைத்திருக்கே இருக்கட்டும் என்ற நம்பிக்கை எண்ணத்தோடு நேர்மறை சிந்தனையோடு உன் வாழ்க்கையில் நீ பயணம் செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் பயணம் வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்கும். நான் உன்னை அந்த வழியில் நிச்சயமாக கைப்பிடித்து அழைத்து செல்வேன். அந்த வழியில் 1000 தடங்கல்கள் வந்தாலும் நீ வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் அத்தனை உதவிகளையும் நான் உனக்கு செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நொடியும் முழு நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது தேவையில்லாத இந்த பதற்றம் உன் மனதிற்குள் தான் ஏன்? என்னுடைய அசாதாரண பார்வையிலால் நீ காக்கப்படுவாய். உன்னை மிக உயரத்தில் உயர்த்தி உன்னை ஏளனமாக பார்த்தவர்களுக்கு முன்னால் கண் பார்க்க உன்னை நான் வளர வைப்பேன், வாழ வைப்பேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு நீக்கமற நிறைந்திருக்கும். உன் வாழ்வில் சந்தோஷம் பொங்கி வழியும். நீ வைரமாக இருந்தாலும் கிடைக்க வேண்டியவர் கையில் கிடைத்தால்தான் நீ வைரமாக மின்னுவாய். அப்படி இல்லை என்றால் கிடைக்கக்கூடாதவர் கையில் கிடைத்தால் வைரம் கூட கூழாங்கற்களாகத்தான் தோன்றும். அதே போல கூழாங்கற்களாக இருந்தாலும் தகுதி உடையவர் கையில் அது கிடைத்தால் அது வைரமாக கூட மின்னும் அளவிற்கு பிரகாசமாக இருக்கும். குழந்தையே, உன்னுடைய மதிப்பு உன்னை சார்ந்தது மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களும் அது சார்ந்ததே இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இந்த உலகத்தில் நிலையானது என்று எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் அதுவும் கொஞ்ச காலம்தான். எதுவாக இருந்தாலும் அதுவும் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். மாற்றம் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது. இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் சென்றுதான் ஆக வேண்டும். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய உடல் கூட உனக்கு சொந்தமில்லாததுதான். உன்னுடைய உடல் கூட உனக்கு நிரந்தரமல்ல. எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னுடைய ஆத்மா இந்த உடலை விட்டு நீங்கிவிடும். இப்படி உடலே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில், வாழ்வே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உனக்கு வரும் துன்பம் மட்டும் எப்படி நிலையாகவே உன்னிடமே தங்கிவிடும், இருந்துவிடும் என்று நீ நினைத்து வருத்தம் கொண்டிருக்கிறாய்? எனவே என் குழந்தையே, இருக்கும் வரை, வாழும் வரை உன்னையும் உன் மனதையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய எதிரியை கூட நம்பிவிடலாம், ஆனால் உன்னுடைய உறவுகளை எப்பொழுதும் நம்பிவிடாதே. ஏனென்றால் உன்னுடைய எதிரி கொடுக்கும் வலியை விட உன்னுடைய உறவுகள் கொடுக்கும் வலியே மிக அதிகமாகவே இருக்கும். திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது. அது உனக்கு கிடைத்திருப்பதானால், அது உன்னிடம் இருக்குமானால் அடக்கத்தோடு இருந்துவிடு. அதே போல புகழ் என்பது மனிதர்களால் கொடுக்கப்பட்டது. அந்த மனிதர்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இரு. மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே மறைமுகமாகவும் நல்லவர்கள் போலவும் பேசும் புத்தி இந்த உலகத்தில் நிறைய பேரிடம் இருக்கவே செய்கிறது. அவர்களிடம் சற்று பார்த்து பழகு என் குழந்தையே. எதையும் நினைத்து நினைத்து யோசிக்காதே. எது இருந்தாலும் அது ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும்.
தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் அதனுடைய நேரம் முடிந்தவுடன் ஓரமாக வந்து நின்றுவிடத்தான் வேண்டும் அந்த தேர் கூட. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டங்கள் மட்டும் நிரந்தரமாக உன்னிடமே இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும், உன் வாழ்விலும் ஏற்றங்கள் வரும். நீயும் உனக்கான கஷ்டங்களும் ஒரு நாள் ஒதுங்கும் என்ற நம்பிக்கையோடு இரு, ஓடிவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே நினைத்து கொள்ளாதே. உன்னைப் போல் மற்றவர்களையும் நினைத்து கொண்டு உன் மனதைப் போல் மற்றவர்கள் மனமும் இருக்கும் என்பதை நினைத்து கொண்டு அவர்களோடு சரிசமமாக பழகாதே. உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் அவர்களிடம் கொட்டி தீர்த்து விடாதே. ஏனென்றால் நீ வருத்தமாக இருக்கும் சமயத்தில் உனக்கு ஆறுதல் கூறுவது போல அவர்கள் தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் சந்தோஷப்படுவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் கண்மணியே. அதே போல நீ ஆனந்தமாக இருக்கும் நேரத்தில் அவர்களும் உன்னோடு சேர்ந்து மகிழ்ச்சியை உன்னோடு பகிர்ந்து கொள்வது போல் இருந்து கொண்டு உள்ளே அவர்கள் பொங்கிக் கொண்டிருப்பதையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே என் குழந்தையே, உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள எண்ணாதே. உன் உற்றார் உறவினர்களை சற்று ஆராய்ந்து அவர்களோடு பழகு. உன்னை போல் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே நினைத்து கொள்ளாதே. எப்பொழுதும் குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே. குழப்பமாக இருக்கும் சமயத்தில் எடுக்கும் முடிவு எதுவுமே நன்றாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. மனதை முதலில் தெளிவாக வைத்துக்கொள். அதன் பிறகு உனக்கான முடிவை நீ எடுக்கலாம். எது வந்தாலும் மனக்குழப்பமோடு இருக்கும் பொழுது சற்று பொறுத்திரு குழந்தா. அனைத்தையும் மாற்றியமைக்கும் வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வு, உனக்கான சந்தோஷம், உனக்கான நிம்மதி, உனக்கான மகிழ்ச்சி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயி தேவா. போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உனக்கான பொக்கிஷமான ஒன்று உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதும் முடிந்ததை, உன்னை விட்டு சென்றதை நினைத்து நினைத்து மனம் வருந்தி கொண்டிருந்தால் எதையுமே வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது. எந்த சந்தோஷத்தையும் உன்னால் அனுபவிக்கவே முடியாது குழந்தையே. உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்கு தயாராகு, ஆயத்தமாகு. உன் வாழ்வு உச்சத்தை தொடுவதற்கு வெகு நேரமில்லை குழந்தையே, வெகு தூரமும் இல்லை குழந்தையே. எல்லாம் கூடி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. உன் சாயி தேவாவும் உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்காகவே பரிசாக அளிக்க. என்னுடைய பிரியமான குழந்தை, நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இரு, சந்தோஷமாகவே இரு. நான் தேடி பிடித்த பொக்கிஷத்தை கண்கலங்க பார்த்துவிட்டு அப்படியே சும்மா இருப்பேன் என்று நீ நினைக்காதே குழந்தையே. நீ வருத்தப்பட்டால் என் மனமும் வலிக்கத்தான் செய்யும். நீ கண்ணீர் சிந்தினால் என் மனம் படும் பாட்டை என்னால் தாங்கவே முடியவில்லை. உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் வழியை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் எல்லாம் ஒரே மாற்றமாக, ஏற்றமாக, சந்தோஷமாக மாறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும். இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த பயம்? இந்த பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. குழப்பத்தை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உனக்கான சந்தோஷமும் நிம்மதியும் ஆசிர்வாதமும் அற்புதமும் எல்லாம் ஒன்று கூடி உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நான் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வேன் என்று நேர்மறை சிந்தனையோடு இரு. உன் வாழ்க்கை உன் கையில்தான். சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது.
இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான். ஆனால் அதைவிட மிக மிக வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை. முயற்சியில்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இரு. பொறுமையாக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. எதற்காக தெரியுமா பிள்ளையே? எதற்குமே பயப்படாதே. அது மண்ணில் விழுந்த விதையின் குணம். அந்த குணம்தான் உன்னில் இருக்கிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைபிடித்து கொண்டே இருக்கிறாய். அதற்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டும் எல்லைகள் உண்டு. ஆனால் அன்புக்கு மட்டுமே என்றுமே எப்பொழுதுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து. உனக்கான மகிழ்ச்சி, அன்பு எல்லாமே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதி உனக்கு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்த்து விட்டேன். உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசு இதோ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் கைகளிலிருந்து. குழந்தையே, நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வ காலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும்? குழந்தையே, நீ
உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. வாழ்வில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை யார் ஒருவன் மனதில் வருகிறதோ அவர்கள் மனதில் பொறுமை என்ற சிந்தனையும் தானாகவே வந்து விடுகிறது. லட்சியமே இல்லாத ஒருவன் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு தகுதி இல்லாதவன் என்றுதான் அர்த்தம். உனக்கான லட்சியத்தை நீயே உருவாக்கு. உனக்கான நோக்கத்தை நீயே உருவாக்கி அந்த லட்சியத்தை அடைவதற்கான வழியையும் நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை நோக்கி உன் பயணம் இருக்கும். நம்பியவர்களுக்கு, முழுமையாக நம்பியவர்களுக்கு வழிகாட்டியாகவும், நம்பாதவர்களுக்கு அவர்களோடு சேர்ந்து வழிபோக்கர்களாகவும் இருந்து விடுவதுதான் மிக மிக நல்லது. ஏனென்றால் உலகமே அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. எப்பொழுதுமே நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும். காரணம் என்ன தெரியுமா? ஏமாற்றத்தை தாங்குவதற்கான சக்தி அவர்களிடம் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த உலகத்தில் மிக மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? ஒருவருடைய சிரிப்புதான். அதைவிட மிக சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? அவர்களின் சிரிப்புக்கு நாம் காரணமாக இருக்கிறோம் என்ற எண்ணமே போதும். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான எண்ணம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்து விடாதே. ஏனென்றால் உன்னுடைய நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரை மட்டுமே உன்னோடு வரும். அது கூட வெளிச்சம் உள்ளவரை மட்டுமே உன்னோடு பயணிக்கும். இந்த உலகத்தில் ஒருவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? திருப்தியான மனம் மட்டும்தான். ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லுவதை மட்டும் கேட்டுவிட்டு அதை அப்படியே நம்பிவிடாதே. அவர் செய்யும் செயலை பார்த்துவிட்டு பின் அந்த நம்பிக்கையை அவர் மேல் வை. அதுதான் நல்ல விதமாகவே இருக்கும். தன்னை வேதனைப்படுத்தியவர்கள், தன்னை காயப்படுத்தியவர்கள், அவர்களையே மன்னிக்கும் மனம் படைத்தவர்கள்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய நல்ல மனம் படைத்தவர்களாகவே இருப்பார்கள். நீயும் அப்படியாப்பட்ட பொக்கிஷம்தான். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன்னுடைய நல்ல மனம் எனக்கு நன்றாகவே தெரியும். எதற்காக நீ காத்து கொண்டிருக்கிறாயோ அது நடக்க இருக்கும், நடக்கும். சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்தோடு அனைத்துமே உனக்கு சுபமாக நடக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே நீ கவலைப்படாதே. நீ ஏன் கவலைப்படுகிறாய்? முதலில் என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாயல்லவா? நான் பார்த்து கொள்கிறேன். இனி எதற்குமே நீ பயப்பட தேவையே இல்லை. உனது மனம், புத்தி, அகங்காரம் என்னும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு, இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை, அனைத்தையுமே உன் அப்பாதான் இயக்குகிறேன் என்ற மனோபாவத்தை முதலில் ஏற்படுத்திக்கொள். எதிலுமே அவசரப்படாதே. பொறுமையாக இரு. என் மீது உன் பாரத்தை இறக்கு. நான் சுமக்கிறேன் அனைத்தையும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு. உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கிறேன். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. கவலைப்படுவதற்கு என்ன காரணம்தான் இருக்கிறது? உனக்கானது என்றால் உனக்கு என்று அந்த இறைவன் முடிவு செய்துவிட்டால் எங்கு இருந்தாலும் அது உன்னை தேடி வரும். யார் தடுத்தாலும் அது உன்னிடமே வந்து லயித்து நிற்கும். என்னதான் நடந்தாலும் அது உன்னை தேடி வரவில்லை என்றால் அது உனக்கானது இல்லை என்பதை முடிவு செய்து கொள். ஒருபோதுமே ஒருவர் மீது அதிகமாக அன்பும் பாசமும் அக்கறையையும் வெளிப்படுத்தி விடாதே. ஏனென்றால் விலையே இல்லாத எதையுமே குறைத்து மதிப்பிடுவதுதான் இந்த மனிதனின் மனோபாவம்.
உன்னை வீழ்த்துவதற்கு எந்த திசையிலிருந்தும் யார் வந்தாலும் உன்னை காப்பதற்கு அனைத்து திசைகளிலிருந்தும் நான் இருக்கிறேன் குழந்தையே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, வேதனைப்படாதே, கண்ணீரை தேவையில்லாமல் வீணடிக்காதே. பாதுகாக்க நான் இருக்கிறேன், யாமிருக்க பயமேன் குழந்தையே. அடிக்கடி கோபப்பட்டு கொண்டே இருந்தால் அந்த கோபத்திற்கு மரியாதையே இருக்காது. ஆனால் கோபமே படாமல் இருந்துவிட்டால் நமக்கே மரியாதை இருக்காது. உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இதோ உன்னை தேடி உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன். என் உருவத்தில் மூன்றில் ஏதாவது ஒன்றை தொட்டுவிட்டு நீ உள்ளே வந்திருக்கிறாய் என்றால் உனக்கான நல்ல நேரம், உனக்கான இனிப்பான நேரம், உனக்கான மங்கள நேரம், உனக்கான சுபமான நேரம் வந்துவிட்டது என்பதை முடிவு செய்து கொள். நம்பிக்கையோடு இரு, தீர்க்கமான சிந்தனையோடு இரு. அப்பா இருக்கும் வரை நமக்கு எதற்குமே கவலையே வேண்டாம் என்ற சிந்தனையோடு இரு. நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? பல பேர் தேவைக்காக பழகுவார்கள், இன்னும் சில பேர் தேவை இருக்கும் வரை பழகுவார்கள். ஒரு சிலர் மட்டுமே எந்த காரணம் இல்லாமல் அன்புக்கு மட்டுமாகவே பழகுவார்கள். அவர்களை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதே என் பிள்ளையே. அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள் என்று மனதார நம்பு. வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல, என்றுமே முழுமையான பிரகாசத்தை தருவதைப் போல் வாழ்க்கை இருக்க முடியாது. வாழ்க்கை என்பது சந்திரனைப் போல, முழு நிலவைப் போல ஒரு நாள் இருக்கும். தேய்பிறையாக இருக்கும் சந்திரனைப் போல ஒரு நாள் வாழ்வு மாறிவிடும் என்பதே நிதர்சனமான உண்மை. தேய்பிறையாகவும் இருக்கும், வளர்ப்பிறையாகவும் இருக்கும். ஒரு நாள் முழுவதுமாக மறைந்தே விடும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்வும் ஏறுமுகமாகவும் இருக்கும், இறங்குமுகமாகவும் இருக்கும். ஒரு நாள் வாழ்க்கையே முடிந்துவிடும். எனவே என் குழந்தையே, வாழ்க்கையை சுவாரஸ்யமே இல்லாமல் நடைப்பிணமாக நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லாதே. நீ சொல்லும் இந்த சொல் என் மனதை எவ்வளவு வேதனைப்படுத்துகிறது என்பது எனக்கு மட்டுமே தெரியும். நான் இருக்கும் பொழுது இந்த சொல்லை வாயால் கூட சொல்லாதே, மனதால் கூட எண்ணாதே. உன் அப்பா நான் உன் அருகிலேயே இருக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்கள் எனக்கு கேட்காமல் இருக்குமா? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே. கலங்காமல் இரு, தைரியமாக இரு. மனதை வீணடிக்காதே, கலங்க வைக்காதே. நீ கண்ணீர் விட்டு கதறும் பொழுது, மனம் வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனம் இலகாமல் இருக்குமா? என் பிள்ளையின் பொக்கிஷம் அல்லவா நீ? நான் கண்டெடுத்த பொக்கிஷம் அல்லவா நீ? நீ கண் கலங்கும் பொழுது நான் அப்படியே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பேன் என்று எப்படி உன்னால் எண்ண முடிகிறது? உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கான நல்ல வாழ்க்கையை, நல்ல நிகழ்வுகளை, மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகளை தேடி தேடியே உனக்கு தருவேன். அதற்காகவே நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை உனக்கு புரிய வேண்டாமா? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, வாழ்க்கை என்றால் என்ன என்று புரிய வைக்கவே உனக்கு சோதனைகளை தருகிறேன் என்பது புரிந்து கொள். வீணாக தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உன் மனதையும் வேதனைப்படுத்தி கொள்ளாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. முக்கியமாக உன் சாயப்பாவையும் கலங்க வைக்காதே. நான் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறேன். உன்னுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். அதை நிறைவேற்றும் பொறுப்பை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கும் பொழுது அது தவறாது. தவற விடவும் நான் விடமாட்டேன். உன்னுடைய கர்ம வினை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றியமைக்கும் வல்லமை உன் சாயப்பாவிடம் உண்டு. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் மாற்றி காட்டும் வலிமையும் உன் சாயப்பாவிடம் உண்டு என்பது உனக்கு தெரியும் அல்லவா? பின் ஏன் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி உன் சாயப்பாவின் மனதை வேதனைக்கு உள்ளாக்குகிறாய்? மறந்தும் கூட இந்த ஒரு வார்த்தையை மீண்டும் பயன்படுத்தாதே.
எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்று முழுமையாக நம்பு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். இனி நடக்கப் போவது எல்லாம் நன்மையாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அதை சாயப்பா நிச்சயமாக செய்வார் என்ற நேர்மறை சிந்தனையை உன் மனதுக்குள் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வும் மகிழ்ச்சியானதாகவே மாறும். உன் மனதிற்கு இனிதானதாகவே அந்த வாழ்க்கை மாறிவிடும். என்னுடைய அனுக்கிரகம் உனக்கு நிரந்தரமாகவே இருக்கும். மன உறுதியோடு இருக்கும் யாராக இருந்தாலும் அருவியைப் போல் தன் வழியை தானே உருவாக்கிக் கொள்வான். நீயும் நான் கண்டெடுத்த பொக்கிஷமான பிள்ளையல்லவா? உன்னுடைய வழியை நீயே தீர்மானித்துக்கொள். எந்த வழியில் சென்றால் உன் வாழ்வு மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்று நீயே முடிவெடுத்து செயல்படு. அந்த வழியில் நீ போகும் வழியெல்லாம் உனக்கு துணையாக உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன். ஏதாவது ஒரு சமயத்தில் நீ தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தால் கை தூக்கி உன்னை விட உன் சாயப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே.